நீங்கள் எப்படி ஆஃப் கோட்டையில் எழுதுனீங்களோ, ரெவிஷன் எழுதுறீங்களோ இதே மாதிரி தான். அதனால் எப்படி கேட்டாலும் நீங்கள் படித்திருக்கிறதுலேருந்து தான் கேட்பாங்க. ஆகவே நீங்கள் தைரியமாக என்ன பண்ணுங்க, எக்ஸாம் எழுதுங்க. நல்ல தேர்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நான் ஒரே வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபத்தோடு நாம் கடந்து செல்ல போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வருமா? ஆமென். அப்போ உங்களை இன்றைக்கு எக்ஸாமுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ப்ரிப்பேர் ஆகி கொண்டு இருக்கிறோம் எக்ஸாமுக்காக. அப்போ ஒரு குதிரையை யுத்த நாளுக்கென்று பயிற்சிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு குதிரை ஏற்றத்திற்கு போவதற்கு முன்பதாக அதற்கு பலவிதமான சோதனைகள்லாம் இருக்கும். எடுத்த உடனே யுத்தத்திற்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதனுடைய எல்லா விதமான சத்தங்கள் கேட்க வைப்பாங்க. அந்த ஈட்டி சத்தம் கேட்கணும். இரண்டாவதாக ஒவ்வொரு வாசனையாக அதை நுகர்ந்து பார்க்கணும். எதிரியை மோப்பம் பிடிக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் எல்லாம் அதற்கு சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்த அந்த அந்த குதிரையை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாதாரணமான ஒரு குதிரை யுத்த குதிரையாய், யுத்தத்திற்கென்று பயிற்சி வைக்கக்கூடிய குதிரையாக அதை மாற்றுவதற்கு அநேக பயிற்சி ட்ரைனிங் இருந்துகிட்டு இருக்கும். அது போல தான் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த 15 வருஷம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட +2 எழுதணும்னா 18 வயசு இல்லையா? கிட்டத்தட்ட 15 வருஷம் நீங்கள் உங்களுடைய கல்வி ஆண்டை நீங்கள் எங்கே கழிச்சிருக்கிறீங்க? பள்ளிக்கூடத்தில். அப்போ இந்த 15 ஆண்டுகள் நீங்கள் கழித்திருக்கிற அந்த பயிற்சியை என்ன பண்ண போறீங்க, அடுத்ததாக கல்லூரிக்குள்ளாக நீங்கள் நுழைய போறீங்க. அப்போ அந்த கல்லூரி வாழ்க்கைக்காக நீங்கள் உங்களை என்ன பண்ணியிருக்கிறீங்க, இந்த இவ்வளவு 15 வருஷத்தை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்து கற்றுக் கொடுத்ததை எல்லாம் நீங்கள் இந்த மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து எழுத போகிற எக்ஸாமில் இருந்து தான் உங்களுடைய அடுத்த ஒரு ஆரம்பம், ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் ஆரம்பிக்க போறீங்க. அப்போ இந்த 15 வருஷம் நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிற பாடங்கள் தான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அடித்தளமாய் காணப்படும். நீங்கள் கற்றுக் கொடுத்த காரியங்கள், கற்றுக்கொண்ட காரியங்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கை பாடமாக. அதனால தான் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம எப்படி போகிறோம், நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? உங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மணி 2 மணிலாம் கிடையாது இல்லையா? இப்போ 8:45 அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கணும், 8:40 உங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே இருக்கணும். நீங்கள் 8:50 போனீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டு, தண்டனை உண்டு, பனிஷ்மெண்ட் உண்டு. யாருக்கும் ஒரு 5 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க, கிரேஸ் டைம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு உங்களுடைய பள்ளிக்கூடம் என்ன பண்ணுறது, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. முதலாவதாக ஒழுக்கம். அப்போ குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ எப்போ ஜெயம் என் வாழ்க்கையில வரும்னு சொன்னா, இந்த 15 வருஷம் எனக்கு என் பள்ளிக்கூடம் எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குதுன்னா, ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ப இந்த ஒழுக்கமானது நீங்க எங்க நீங்க அடுத்து கல்லூரி முடிச்ச உடனே நீங்க எங்க போயிருவீங்க, ஆபீஸ் போயிருவீங்க. அப்ப ஆபீஸுக்கும் அங்க எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே டைமிங் தான். ஆஃபீஸ் 10 மணி ஆஃபீஸுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது, 11 மணிக்கு போக முடியாது. அங்கேயும் டைமிங். அப்போ நீங்கள் உங்களுடைய ஆரம்பம் எங்கே, பள்ளிக்கூடத்திலிருந்து ஆரம்பிக்கிறீங்க, கல்லூரிக்கு போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்காக நகர்த்தும் பொழுது உங்களுடைய வேலைகளிலும் நீங்கள் ஒழுக்கத்தை தான் கடைபிடிக்கணும். ஆமீன். அந்த டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் எந்த ஒரு காரியத்திலும் டைமிங் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டால் நீங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், சரி செய்து கொள்ளலாம். முதலாவது டைமிங் மறந்துடாதீங்க. பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுத்தது பாடம், என்ன பாடம் சொல்லிக் கொடுத்தது, முதலாவது டைமிங் வரணும். அப்போ குதிரை எங்கே ஆயத்தம் பண்ணப்படுது, யுத்தத்திற்கென்று ஆயத்தம் பண்ணப்படுது. உன்னுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபாலோ வந்துகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால வாழ்க்கையில் ஐயா 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லி நிறைய வாய்ப்புகளை தவற விட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அப்போ ஏன் டைமிங் உங்களுக்கு ரொம்ப கற்றுக் கொடுக்குறாங்க, எதற்காக டைமிங் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, காரணம் என்ன, நீ வாழ்க்கையில் எதையும் உன்னுடைய தருணத்தில் என்ன பண்ணக்கூடாது, இழந்து விடக்கூடாது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறீங்க, 10 மணி ட்ரெயினுக்கு நீங்கள் 10:30 மணிக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. ஏன், நீங்கள் போக வேண்டிய பயணத்தை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, தவற விட்டுருவீங்க. அப்போ எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், இந்த டைமிங் தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடியது டைமிங். அப்போ குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தம் பண்ண முதலாவது ஒழுக்க இந்த டைமிங்கை கற்றுக்கிடுங்க. இரண்டாவது ஒழுக்கம், டிசிப்ளின். எந்த இடங்களிலும்
நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்? ஆமாம், உங்களுடைய ட்ரெஸ் சென்ஸ் அப்படின்றது இந்த ஒழுக்கம், அந்த இந்த அந்த 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 ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஹேர் ஸ்டைல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப மோசமாக இருக்கு இல்லையா? ஆமீன். முதலாவதாக உலகத்தில் நீங்கள் ஒரு படித்து முடித்து கல்லூரிக்கு போயிட்டு வேலைக்கு போகிறீங்கன்னா முதலாவதாக உன்னுடைய அந்த தோற்றத்தை தான் பார்க்கும். முதல் டைமு, ரெண்டாவது தோற்றம். உன்னுடைய ஒழுங்கு எப்படி இருக்கு? ஒழுங்கு எப்படி இருக்கு? ஆமீன். சாதாரணமானது கிடையாது. படிப்பு காரியம் நீங்கள் படித்து முடித்து அந்த வெற்றிக்குள்ளே வந்துட்டா அதுக்கப்புறம் தான் நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும் வாழ்க்கையில். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு சார் சொல்லி கொடுத்தது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். இதெல்லாம் இருக்கும் பொழுது தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பள்ளி ஸ்கூலோட முடிய போகிறது, கல்லூரியோடு முடிய போவதில்லை வாழ்க்கை. அதுக்கப்புறம் இங்கே கற்றுக் கொடுப்பது தான் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் உங்களுக்கு நோக்கி வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கும் நான் 86 பேட்ச் என்னுடைய 10th. இன்றைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள்லேருந்து ஒவ்வொருவருக்கும் என்னை குறித்து தெரியுது. ஏசுராஜ் அப்படின்னு சொன்னால் என்னை குறித்து எங்கள் சார் சுந்தர் சிங் எனக்கு 7th அவர் தான் கிளாஸ் மாஸ்டர், 9th கிளாஸ் மாஸ்டர். சமீபத்தில் பார்க்கும்போது அவர் சொன்னார், உன்னை நிறைய வாட்டி நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எங்கள் மீது இருந்த அக்கறை. எத்தனையோ பிள்ளைங்க சார்லஸ் அப்பாதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் இருந்தார் எங்களுக்கு தங்கம் காலனி, அண்ணா நகர் தங்கம் காலனி. அப்போ நான் ஒரு ஊழியத்துக்காக அங்கே போயிருக்கிறேன். அந்த சர்ச்சில் ஊழியத்துக்காக நான் இன்னொரு ஊழியக்காரரோடு போயிருக்கும்போது அவர் வராரு. அப்போ அவர் எங்களுக்கு சயின்ஸ் சொல்லி கொடுத்த மாஸ்டர். அப்போ நான் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி நான் இந்த பேட்ச் 9th நீங்கள் எனக்கு கிளாஸு எடுத்தீங்க, சயின்ஸ் எனக்கு எடுத்தீங்க சார் அப்படின்னும் போது அவர் சொன்னார், தம்பி எத்தனையோ பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, ஐயா எனக்கு யார் என்ன ஏதுன்னா எனக்கு ஞாபகமே இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு சுந்தர் சிங் சாராக இருக்கட்டும், நான் சொல்லுகிற தன்ராஜ் சார், அவங்களுக்கெல்லாம் எங்களை பார்த்த உடனே நல்லா ஞாபகத்துக்கு வந்துடும். டேய் உன்னையெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமேன். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவது அவரும் சொன்னார், எப்போனாலும் நான் உன்னை விசாரிப்பேன் அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய வாழ்க்கைகள் வேறு எந்தெந்த பக்கமோ போக வேண்டியது எங்களை சரியாய் அவங்க மோல்டு பண்ணாங்க. எங்களை கரெக்டாக பிடிச்சி எந்த நேரத்தில் நாங்கள் திமிரிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அன்பாய் எங்களை கண்ட்ரோல் பண்ணி எங்களுக்கு பெற்றோருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆசிரியர்கள் தான். இன்னைக்கு என்னுடைய நண்பன் காவல்துறையில் இருக்கிறான். அவனுடைய காரியங்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய காரியங்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாங்கள் ஒழுக்கமாக இருக்கிறோம். நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை என்பது வேறு. இன்னைக்கு ஆசிரியர்கள் எங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. காரணம் அவங்க அன்னைக்கு எங்களை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய ட்ராக்கே வேற மாதிரி போயிருக்கோம். ஆனால் எங்களை இன்று வரை ஞாபகம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்ல வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. நான் 10th எக்ஸாமில் அரியர்ஸ் வச்சுட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன் ஒரு சப்ஜெக்ட். அப்போது மறுபடியும் நான் எழுதுறதுக்கு எங்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். ஹாரிஸ் சார் அப்படின்னு ஒருத்தர். அந்த சாரு பார்த்த உடனே, டேய் எப்படிடா இருக்கிற அப்படின்னாரு. சார் நான் இருக்கிறேன் சார், இப்போ எழுதிட்டேன்னா நல்லாயிருக்கும் சார், எல்லாமே பாஸ், இது ஒன்று போயிடுச்சு சார் சயின்ஸு. ஓகே, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னா சொல்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்போ 40 சயின்ஸில் வந்து 40 ஒன்வேர்டு எழுதுனா எனக்கு எல்லாமே பாஸ். 40 மார்க் ஒன்வேர்டு, அதை அட்டன் பண்ணாலே போதும் பாஸ். அப்போது உடனடியாக அவர் சொன்னார், நீ எதுக்குமே கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போயிட்டு என்னென்ன பார்க்கணுமோ எல்லாத்தையும் எழுதுறா, நீ பாஸ் பண்ண, நம்ம ஸ்கூல் பையன் எப்படா ஃபெயில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அந்த ஹாரிஸ் சார் இப்போ சமீபத்தில் இந்த டிசம்பர் மாதம் தான் அவர் இறந்து போனார். அப்படி ஒவ்வொரு ஆசிரியர்களாக எங்களுக்கு என்னென்ன சொல்ல தெரியலையோ அதெல்லாம் அழகாய் சொல்லி கொடுத்து எங்களை சரியாய் நேராய் நடத்தினாங்க. எந்த இடத்துலையும் இடர்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, வெளியே இருந்தெல்லாம் பிரச்சனை உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஆனாலும் எங்களை பெற்றோருக்கு முன்பதாகவும் பாதுகாத்துக் கொள்வாங்க, அங்கே ஆசிரியர்களுக்கு முன்பாகவும் பாதுகாத்துக் கொள்வாங்க. எங்களுக்கு ஒரு அரணாய் இருந்தது யாருன்னு சொன்னால் எங்களுடைய
ஆசிரியர்கள். ஏன் ஒழுக்கம்? அப்போ அவங்க சொல்லி கொடுத்தது தான் அந்த ஒழுக்கம். ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட பழகுறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கய்யா. அவங்க எதிர்காலத்தை என்ன பண்ணும்? ஃப்யூச்சரை பாதிக்கும். அப்புறம் ஒரு யுத்த குதிரை தான், அதை ஆயத்தம் பண்ணுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ முதலாவதாக டைம் மறந்துடாதீங்க. இரண்டாவது ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் நம்ம வீட்டில் இருக்க காரியம். பெற்றோருக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுக்குறோம்? எந்த அளவுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு, உங்களை பெற்ற தாய் தகப்பனுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கனத்தை கொடுக்குறீங்க? உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சா உங்கள் ஆசிரியர்களுக்கு நீங்கள் என்ன எப்படி இருப்பீங்க? கீழ்ப்படிவீங்க. அப்போ அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை எங்கே அடங்காது? ஆமாம், ஸ்கூலில் அடங்காது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க நிறைய கீழ்ப்படியாமை, நிறைய காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா டீச்சர்ஸ்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பிடி வாதியாருங்க சர்மா நகரில் தான் இருக்கிறார். ஒரு முறை சர்மா நகரில் இருக்கிறார். அப்போ ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு இதாகிடுச்சு, அடிச்சிட்டார். அப்போ அடித்த உடனே அவ்வளவு கோபம், எதையாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் இது. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க, அந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து தோளில் கை போட்டு, டேய் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டா, நீ இல்லடா அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நண்பனை போல பேசி அழகாக கொண்டு போனார். அந்த வாலிப வயசுல அந்த ஒழுங்கினங்கள் அன்னைக்கு நான் வேற மாதிரி திங்க் பண்ணியிருந்தேன்னா என்ன இருக்கும்? அப்போ எங்களுக்கு வந்திருக்கிற காரியங்கள், பிள்ளைங்க என்ன பண்ணுங்க? ஒழுக்கத்தை கடைபிடிங்க. யார் என்ன பண்ணினாலும் உங்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கும் பொழுது உங்களை கோபப்படாதீங்க. அது உங்கள் எதிர்காலத்திற்காக தான் உங்களை கண்டித்து சரி பண்றாங்க. அது பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு இது உங்களுக்கு புரியவே புரியாது. இந்த வயசுல உங்களுக்கு புரியாது. எரிச்சல் வரும், கோபம் வரும், முரட்டு சுபாவங்கள் அதிகமா இருக்கும். செய்யவே கூடாதுன்னு சொல்லி நீங்க வீம்பு பிடிப்பீங்க. ஆனா காலங்கள் வரும். ஒரு சில குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் உணர்வீங்க. ஐயோ, நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, நம்ம அந்த சொன்ன நாட்கள்ல நம்ம அதெல்லாம் தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கக்கூடிய காலங்கள் வரும். ஆகவே அருமையான பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, +2 எழுத போகிற, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைங்க, ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் டைம் மிஸ் பண்ணாதீங்க. இரண்டாவது, ஒழுக்கத்தை எந்த இடத்துல போனாலும் ஒழுக்கம் மிக மிக அவசியம். உங்க ஆசிரியர்கள், உங்கள் பெற்றோர்கள் யாரா இருந்த ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்துல இன்னொரு காரியம் காணப்படணும். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இருக்கிற இடங்களில் எல்லாம் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா பர்ஃபெக்டா இருக்கணும். ஒழுக்கம் இருந்தா மட்டும் இல்ல, பர்ஃபெக்ட். இது என்ன பர்ஃபெக்ட்? உங்க வீட்டுல நீங்க இல்லாத ரூம்ல எல்லாம் ஃபேன் ஓடும் பாத்தீங்களா? இல்லாத ரூம்ல நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் 24 மணி நேரம் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப அந்த ஒழுக்கத்துக்குள்ள என்ன வந்துடணும்? பர்ஃபெக்ட்னா எதுன்னா, தேவையில்லாம இடத்துல கரண்ட் செலவாகக்கூடாது, தண்ணி டேபு லீக் ஆகக்கூடாது. இந்த காரியங்கள் எல்லாம் உள்ள இருக்குது. அப்ப இந்த காரியத்தை எல்லாம் நீங்க சரி பண்ணும் பொழுதுதான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஒரு நிலைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போக முடியும். சின்ன சின்ன விஷயங்களை தான் நீங்க சரி பண்ணணும். அதே போல படிப்பு காரியத்துல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள், காலையில விடியற்காலையில 4 மணிக்கு படிங்க. அது ஒரு ஒழுக்கத்துக்கு அது ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வாங்க. அருமையான சார் சொன்னாங்க, நைட்டெல்லாம் படிச்சுட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ நைட்டெல்லாம் படிப்பது எப்படி அப்படின்றது அவங்களும் சொன்னாங்க. அப்போ விடியற்காலை 4 மணி எதற்கு அப்படின்னு சொன்னா, அந்த 4 மணியில் உங்க மைண்டு ஃப்ரீயா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும். நல்லா எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணுங்க. தூங்கி எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு பைபிள் படிங்க, ஒரு வசனம் வாசிங்க, ஒரு சேர்ல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் படிக்க போறேன், நல்ல ஞானத்தை கொடுங்க. நான் படிக்கிறது எதுவுமே எனக்கு மறக்கக்கூடாது. படிங்க. ஒரு நபர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை போல இருக்கும். சொல்லிக் கொடுப்பது போல இருக்கும். இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். எதுவுமே கட்டுக்கதைகள்லாம் கிடையாது. என் வாழ்க்கையில நான் ஃபீல் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். காலையில விடியற்காலையில 4 மணிக்கு எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு நல்லா மூஞ்சி கழுவிட்டு வேதம் வாசிங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, உட்கார்ந்து படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு படிக்கிறது மறந்து போகுதா, எழுதி பாருங்க. இதை நீங்க தொடர்ந்து செய்ய 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 எக்ஸாம்ல நீங்க நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். ஒவ்வொரு காரியம் இப்போ சொன்னாங்க, ஒரு இந்த 20 நாள்ல ஒரு டைம் டேபிள் போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த 20 நாள் என்ன, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. 4 மணிக்கு நான் எழும்பி படிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுங்க. அது எத்தனை லெசன் இருக்கு, அந்த லெசன்ல எவ்வளோ கொஸ்டின் உங்களால முடியும், அதை ஏம் பண்ணி படிங்க. மறுபடி அது ஒரு நாள் ஃபுல்லா அது பழக்கத்துக்கு கொண்டு வாங்க.
ஆமேன். வரும் நாட்களில் ஒவ்வொருவரும் நல்ல சென்டம் மார்க் நீங்கள் எடுக்க ஆமேன் போறீங்க. அது 10th இருந்தாலும் சரி, +1 இருந்தாலும் சரி. நான் உங்களை உணர்ச்சி வசப்படுத்தலாம் சொல்லலை. நீங்கள் செய்யும் பொழுது 100 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் பயிற்சி. ஆமேன். எழுதி பாருங்க, நிறைய எழுதி பாருங்க. உங்களால் முடியல, நிறைய ஆம்பளை பிள்ளைங்க எழுதி பார்க்கறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் படுறீங்க. சோம்பேறித்தனம் படவே படாதீங்க. மறுபடி தெரியலையோ எழுதி பாருங்க. அதே போல் யூடியூப் பார்த்து மேக்ஸ் போடுற பிள்ளைங்க, ஆமாம், என் பையன் ரொம்ப யூடியூப் பார்த்து மேக்ஸ் போடுறான். ஆமேன். அதை பார்த்து அதை சாருங்க கிட்ட நான் சொல்லுவேன், என் பையன்கிட்ட சொல்லுவேன், தயவுசெய்து ஜான்கிட்ட போய் படுறா அந்த மேக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய காரியங்கள் இன்றைக்கு நம்ம கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன மார்க் வேணுமோ இந்த என்ன கொஸ்டின் நம்ம கொடுக்குறோமோ, ப்ராப்ளம் கொடுக்குறோமோ, அதுக்கு எல்லாமே கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருது. அப்போ என்ன மாதிரி வருது அப்படின்லாம் நமக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து அதை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வழிமுறைகள், நான் மேக்ஸில் என்னுடைய ஹையஸ்ட் மார்க் என்ன அப்படின்னு சொன்னால் 0 தான். 10th என்னுடைய மார்க் 10th, நான் இது காமெடிக்கு சொல்லலை, உண்மையாகவே என்னுடைய மார்க் 0. அப்போ 0 எடுத்த நான் எப்படி மேக்ஸ் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றது ஒரு சாட்சி சொல்றேன். அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம், அப்போ எனக்கு சொல்லி கொடுத்தது என்னுடைய சித்தப்பா. அவங்க தான் எனக்கு சொன்னேன், மேக்ஸ்னாலே எனக்கு சுத்தமாக எனக்கு வரவே வராது. நான் ரொம்ப பயந்து இருந்த காரியம் மேக்ஸில் எப்படியும் எனக்கு ஒன்றுமே வராது, 0 எடுக்கிறேன், 1 மார்க்கு கூட கிடையாது, 0. அப்போ என் சித்தப்பா கூப்பிட்டு, மேக்ஸ் ரொம்ப ஈஸிடா, மேக்ஸு ரொம்ப ஈஸி, உன்னால் முடியும் அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மேக்ஸில் வெறும் ஃபார்முலா மட்டும் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தாங்க. ஃபார்முலா, ஒவ்வொரு மேக்ஸுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா மட்டும் நீ படின்னு சொல்லிட்டு, அந்த நாட்களில் எனக்கு ஒரு 10-15 ஃபார்முலான்னு நினைக்கிறேன். அந்த 15 ஃபார்முலா மட்டும் எப்படி கேட்டாலும் நான் எழுதுவேன். அந்த மாதிரி எனக்கு ட்ரெயின் அப் பண்ணாங்க. அந்த மாதிரி ட்ரெயின் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு மேக்ஸ் கொடுத்தாங்க. இந்த ஃபார்முலா படி ஒரே ஒரு கணக்கு போட்டு காமிப்பாங்க, அதுக்கப்புறம் நான் போடுவேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்லி கொடுத்த ஃபார்முலாவை வச்சு எப்படி என்ன கணக்கு போட்டாலும் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். எந்த கணக்கு எப்படி கேட்டாலும் மாற்றிலாம் கேட்பாங்க, கரெக்டாக போட ஆரம்பிச்சிட்டேன். ஆமேன். மேக்ஸில் எனக்கு மார்க்கு கிட்டத்தட்ட 50 என்னமோ எடுத்தேன், நான் 0 எடுத்தேன் நான். ஆமேன். எனக்கு அந்த 50 மார்க் பெரிய விஷயம். ஆமேன். அப்போது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அந்த விதம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுனால, அந்த மேக்ஸில் ஃபார்முலா மட்டும் படித்து என்னாலேயே ஸ்கோர் பண்ண முடியுதுன்னா, அப்போ நீங்கள் இவ்வளவு நாட்கள் படிச்சிருக்கிறீங்க, உங்களால் முடியுமா முடியாதா? நிச்சயம் முடியும். எனக்கு கரெக்டாக ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே தான் எனக்கு அந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. மேக்ஸ் ரொம்ப ஈஸி, இதுதான் பேஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அது புரிகிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதில் நல்ல மார்க் எடுக்காதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ இதை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம நல்ல மார்க் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி படிப்பு என்பது எளிதான ஒரு காரியம். அதை கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், விவேகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல புத்தி கூர்மையை கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய கரத்தில் தான். நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க? +2 எழுத போகிற பிள்ளைங்க, உங்களுடைய கரத்தில் ஒரு நல்ல ஆயுதமாய் ஆமேன் ஒரு கத்தியை கொடுத்துருக்குறாங்க. ஒரு டாக்டருடைய கரத்தில் ஒரு கத்தி இருந்தால் அது என்ன எதற்கு பயன்படும்? ஆமாம், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அதே போல் ஒரு செஃப்பு கிட்ட இருந்ததுன்னா ஆமாம் சமையலுக்கு பயன்படும். அதே போல் அதே கத்தி ஒரு விவசாயி கிட்ட இருந்தால் ஆமாம். அப்போது ஒரு நபர், இப்போ கல்வி என்பது உங்களுடைய கரத்தில் இருக்கிற ஒரு ஆயுதம், சரியா? ஆமாம். இப்போ நீங்கள் +2 முடிச்சிருக்கிறீங்க, உங்களை பள்ளிக்கூடம் நல்லா ஷார்ப் பண்ணி உங்களை என்ன பண்ணுது? கல்லூரிக்கு அனுப்புது. நீங்கள் எப்படி இந்த உங்கள் கரத்தில் கொடுத்துருக்கிற இந்த காரியத்தை பயன்படுத்த போகிறீங்க? எப்படி பயன்படுத்த போகிறீங்க? உபயோகமானதாய் பயன்படுத்த போகிறீங்களா அல்லது மழுங்கலாய் பயன்படுத்த போகிறீங்களா? அப்போ உபயோகமானதாய் நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? நல்லா இன்னும் தீட்டப்படணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேவுக்குலாம் நிறையா இருந்துட்டு, முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ரப்பர் இருக்கும், அதில் போட்டு தீட்டுன்னு தீட்டுவாங்க. அது தீட்ட தான் அதை சரியாய் சவரன் பண்ணும். அது போல தான் இன்னைக்கு நீங்கள் ஒரு கத்தி,
ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்படும். ஆமா, ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ உங்களுக்கு கல்வி 15 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தீட்டி இருக்கிறாங்க. இதை இன்னும் மெருகேற்றுவது உங்களுடைய கரத்தில் இருக்கு. இந்த 20 நாட்கள்ல நீங்க என்ன பண்ணணும், கூடுமான வரைக்கும் உங்களை நீங்களே இன்னும் அதிகமாக ஷார்ப் பண்ணிக்கிடணும். டைம் டேபிள் போட்டு படிங்க, காலையில் 4 மணிக்கு எழுந்து படிங்க, நல்லா சாப்பிடுங்க, தேவையில்லாமல் ஊர் சுற்றாதீங்க, பைக்கில் தயவு செய்து பைக் ரைடெல்லாம் போகாதீங்க. எக்ஸாம் வரக்கூடிய கடைசி கால நேரத்தில் வந்திருக்கிறீங்க. திடீர்னு ஏதோ ஒன்று ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும். அதனால் பைக் ஓட்டுறவங்க தயவு செய்து பைக்கெலாம் எடுக்காதீங்க. எங்கே அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு சாப்பிடுகிற சாப்பாட்டில் கூட என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றேன் அந்த எந்த ஃபுட்டு இல்லை, வீட்டில் உங்கள் அம்மா செய்கிற சாப்பாடை சாப்பிடுங்க. ஆமென். அதுதான் ஆரோக்கியம். அதனால் சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருங்க. வாகனத்தில் போவதை கூடுமான வரைக்கும் 2 வீலரில் நான் ஓட்டிட்டு போயிடுறேன், பக்கத்து கடைக்கு போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் தயவு செய்து வாகனத்தை எடுக்காதீங்க. கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் முடிகிற வரை உங்களுடைய கரத்தில் ஒரு விலையேற பெற்ற நேரம் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். இதை தவற விட்டுட்டா மறுபடியும் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ. அதனால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வர்த்திக்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆமென்.